ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 8 மணி நேரம் சுண்டல் ஊற வச்சு, கருப்பு சுண்டல் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி சுண்டல் வந்து 2 பல்ஸ் விட்டு தனியாக மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி, இதுக்கு தேவையான ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு அதையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச முழு சுண்டலை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து கரம் மசாலா, கறி மசாலா ப்ளஸ் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணி வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த அரைச்சி வச்ச சுண்டலில் பாதி எடுத்து அரைச்சி வச்சிங்க இல்லையா, அதை பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிங்க அப்படின்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.